மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடும் வகையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் இந்தூரில் நேற்று முன்தினம் அந்த அணியை சேர்ந்த 2 வீராங்கனைகளுக்கு பாலியல் ரீதியாக ஒருவர் தொந்தரவு கொடுத்துள்ளார். இந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போட்டி முடிந்து அடுத்த நாளான வியாழக்கிழமை அன்று காலை ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த வீராங்கனைகள் இருவர் அங்கிருந்த விடுதியில் இருந்து கர்ஜானா சாலையில் உள்ள கஃபே ஒன்றுக்கு சென்றுள்ளனர். இது நடந்து செல்லும் தூரம் என்பதால் அவர்கள் இருவர் மட்டுமே சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்போது மோட்டார் சைக்கிளில் அவர்களை பின்தொடர்ந்த ஒருவர் அவர்களிடம் பாலியல் ரீதியாக சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து வீராங்கனைகள் இருவரும் அணியின் பாதுகாப்பு அதிகாரியிடம் தெரிவித்த நிலையில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சம்பவ இடத்தில் இருந்தவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அகில்கான் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இது மாநிலத்தின் ஆட்சியில் உள்ள பாஜக அரசின் தோல்வியை சுட்டிக்காட்டுவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தேசத்தின் தூயமான நகரில் இல்லை என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டு வைத்தனர். மேலும் இதுகுறித்து பேசியுள்ள பாஜக அமைச்சரான கைலாஷ் விஜய்வர்கியா, ஆஸ்திரேலிய வீரர்கள் யாரிடம் சொல்லாமல் ஏன் வெளியே செல்கிறார்கள்? பயிற்சியாளரிடம் கூட சொல்லாமல் வெளியே சென்றுள்ளார்கள். அவர்களின் பக்கமும் தவறு இருக்கிறது என்றும் இது ஆஸ்திரேலிய வீராங்கனைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது.